விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு சென்னையில் பல்வேறு பகுதிகளில் வைக்கப்பட்டிருந்த விநாயகர் சிலைகள் பலத்த போலீஸ் பாதுகாப்புடனும் ராட்சச கிரேன்கள் உதவியுடனும் கடலில் கரைக்கப்பட்டதா? இந்து கடவுள்களில் முழுமுதற் கடவுளான விநாயகப் பெருமானை ஆவணி திங்கள் அமாவாசையை அடுத்த சதுர்த்தி தினத்தன்று அருகம்புல், பூ, கொழுக்கட்டையுடன் பூஜித்து வணங்குவது சிறப்பு. மராட்டிய மன்னன் சத்ரபதி சிவாஜி காலத்திலிருந்தே தொன்று தொட்டு நடைபெறும் இவ்விழா காலப்போக்கில் பல்வேறு மாற்றங்களுக்கு உட்பட்டு புதிய பல கட்டுப்பாடுகளுடன் ஆண்டுதோறும் நடத்தப்படும் சம்பிரதாய விழாவாக மாறியுள்ளது. தமிழகத்தை பொறுத்தவரையில் பெரிய அளவிலான சிலைகளை கடலில் கரைக்கும் பழக்கம் கிடையாது. அண்டை மாநில பழக்கங்களாலும் அம்மாநில மக்களின் வருகையாலும் இந்த பழக்கங்கள் தமிழகத்திலும் தற்போது கடைபிடிக்கப்படுகிறது. சதுர்த்தி முடிந்து அடுத்து வரும் ஞாயிறன்று கடலில் விநாயகரை கரைக்க காவல்துறை அனுமதி அளித்துள்ளது. இயற்கைக்கு மாசு ஏற்படுத்தாத வகையில் செய்யப்பட்ட சிலைகளை மட்டுமே கடலில் கரைக்க வேண்டும் என்று அரசு கட்டுப்பாடுகளை விதித்துள்ளது. சென்னையின் பல்வேறு பகுதிகளில் வைக்கப்பட்டுள்ள பிரம்மாண்டமான விநாயகர் சிலைகளை கடலில் கரைப்பதற்காக பட்டினப்பாக்கம், அடையாறு, காசிமேடு உள்ளிட்ட 5 இடங்களில் ராட்சச கிரேன்கள் மூலம் சிலைகள் கடலில் இறக்கி கரைக்கப்படுகின்றன. சென்னையின் பல இடங்களிலிருந்து மெரினா கடற்கரை வழியாக ஊர்வலமாக எடுத்து வரப்பட்ட விநாயகர் சிலைகளை இறை கோஷங்கள் முழங்க பக்தர்கள் கூட்டம் கூட்டமாக பட்டினப்பாக்க கடற்கரைக்கு கொண்டு வந்தனர். சிலைகள் பதிவு செய்யப்பட்ட பின் பெரிய அளவிலான கிரேன்கள் மூலம் விநாயகர் சிலைகள் கடலில் கரைக்கப்பட்டன. தானியத்தால் உருவான பிள்ளையாரை பிரதர்ஷனம் செய்யப்பட்டு விழா கொண்டாடினோம். அது மட்டுமின்றி இந்த பிள்ளையாரோட சிறப்பு என்னவென்றால், வெள்ளை எள்ளால் உருவான பிள்ளையாரும், காளை மாடு பார்த்தீங்கன்னா நெல்லால் உருவாக்கப்பட்டோம் பிள்ளையாரும் செஞ்சு பிரதர்ஷனம் செய்யப்பட்டோம். எதற்காக வேண்டினா, தானியத்தால் உருவாக்கப்பட்ட விநாயகரை இந்த கடல் கரைப்பதன் மூலம் எந்த விதமான மாசு கட்டுப்பாடும் கிடையாது. அது மட்டுமின்றி இந்த கடல் வாழ் உயிரினங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் உணவாகவும் அமைய இந்த மாதிரி சிலையை செய்து நாங்கள் கடையில் கற்றுக் கொண்டிருக்கிறோம். கிட்டத்தட்ட 1200 கிலோ லட்டை கொண்டு இந்த விநாயகர் சிலையானது செய்யப்பட்டுள்ளது. இது எல்லாமே எதுக்காகனா, இந்த விநாயகர் சதுர்த்தி பெஸ்டிவல்ல உலகத்தில் இருக்கிற எல்லா ஜீவராசிகளுக்கும் உணவு கிடைக்க வேண்டும் என்ற தாற்பயத்தை அடிப்படையாக கொண்டு உணவுப் பொருளால இந்த விநாயகர் சிலையை செஞ்சுட்டு வரோம். பக்தர்களை ஒழுங்குபடுத்தவும் அசம்பாவிதங்கள் ஏதும் ஏற்படாமல் தடுப்பதற்காகவும் சென்னை முழுவதும் 10,000 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். இதேபோன்று தமிழகத்தின் பல்வேறு இடங்களிலும் விநாயகர் சிலைகளை கரைக்க தேவையான பாதுகாப்பு ஏற்பாடுகளை அரசு செய்துள்ளது.